Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட day 10 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சில டவுட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் டே இன் மை லைஃப் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஃபுல்லாமே மழை பெய்யுதுல்ல, அங்க அதனால மழை பெய்யுது இங்க எப்படி இருக்குக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா குளிர் இப்பதானே முடிஞ்சிருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நைட் நேரத்துல கொஞ்சம் குளிருது, அந்த மாதிரி வந்து இருக்குது. பகல்ல வந்து நல்லாவே வெயில் போட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி அதுக்கு அடுத்த மாசம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வெயில் சுட்டு எரிக்கும். கொடுமை, இங்க குளிரும் அதிகம் வெயிலும் அதிகம் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, 9 years ஆச்சு சிஸ்டர் எனக்கெல்லாம் குழந்தை பிறந்து, ஆனா எனக்கு தொப்பை இருக்கு, இப்ப நான் என்னால குறைக்க முடியுமா? கண்டிப்பா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா குறைக்க முடியும் சிஸ்டர். இதே மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வந்து முடியும். அதுக்கப்புறம் பிரியா சிஸ்டர், ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல இருக்கோம். எங்களுக்கு பிரெட் இல்லாம ஏதாவது பிரெட் இல்லாம சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. மேக்சிமம் நான் மிக்சடா தான் காட்டுறேன். சோ உங்களுக்கு பிரெட் இல்ல ஓட்ஸ் இல்ல அப்படின்னா நான் நிறைய விஷயங்கள் காட்டுறேன் இல்ல, அதையும் நீங்க வந்து கீப் அப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி. சரிங்களா? அதான் ஏன்னா எல்லா ஓரியன்டையும் நான் வந்து காட்டினாதான் எனக்கும் அது கம்ஃபர்டபுளா இருக்கும், பாக்குற உங்களுக்கும் அது கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ அதனாலதான். அதுக்கப்புறம் பலாப்பழம் சாப்பிடலாமா, ஃப்ரூட்ஸ்ல எதுதான் சாப்பிடுறதுன்றத திருப்பி கேட்டுட்டே இருக்கீங்க. பலாப்பழம் அதிக இனிப்பு சுவையுள்ளது. ஒரு சில டைம் உங்களுக்கு ரொம்ப கிரேவிங்கா இருக்குன்னா 1-2 சாப்பிட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மாம்பழம், பலாப்பழம், அதுக்கப்புறம் வாழைப்பழம் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுதான். மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாமா பிரேக்ஃபாஸ்ட்னு கேட்டீங்க, கண்டிப்பா எடுத்துக்கலாம். கொய்யாக்காய், ஆப்பிள், திராட்சை இந்த மாதிரிலாம், ஆரஞ்சு ரொம்பவே நல்லது. இந்த ஆர்ம் ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து நம்ம எப்பவுமே கையை அசைச்சு ஏதோ ஒரு அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்கணும். அதுதான் நம்மளோட விஷயம். சோ நீங்க நார்மலா நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போதே அதுவும் ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? அப்படி இல்லைன்ற பட்சத்துல குட்டி குட்டி எக்ஸசைஸ் வேணும்னா நீங்க யூடியூப் சேனல்லே போட்டீங்கன்னா வரும். அதை பார்த்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் பல டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய முயற்சி பண்ணிருக்கேன். அது எனக்கு சாத்தியமே ஆனது கிடையாது. இப்போ உங்களோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மோட்டிவேட்டா இருக்கு, கண்டிப்பா பண்ண முடியும்னு நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் சொல்றீங்க. அதுவும் இன்னைக்கெல்லாம் 2-3 சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அதுதானே நமக்கு வேணும். உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அதை வந்து ஆனா உங்களால வந்து முடியும் அப்படின்றத செய்ய வைக்கணும்ன்றதுதான். இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க தொடர்ந்து உங்களோட உழைப்பை போடுங்க, கண்டிப்பா வந்து பண்ணிடலாம் சிஸ்டர். வயிறு மட்டும் பெருசா இருக்கு சிஸ்டர், ஆனா நான் உடம்பு ஒல்லியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். எனக்குமே அது வந்து பிரச்சனையா இருக்கும். உடம்பு கூட ஓகேவா தோணும், வயிறு மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஒப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சோ அந்த டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாங்க்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, நீங்க வந்து யூடியூப்ல போட்டாலே வரும், வயிறுக்கானது. ஆனது கொஞ்சம் இப்படி படுத்துக்கிட்டே பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். அதுக்கப்புறம் சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கருப்பு கவுனி கஞ்சி இதெல்லாம் வந்து குடிச்சு ஹெல்தியா கொஞ்சம் அப்படியே குறைச்சாதான் வந்து முடியும். சரிங்களா? வெஜிடபிள்ஸ் புலாவ் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வந்து நீங்க ரைஸை யூஸ் பண்ணி தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிடக்கூடாது. மில்லட்ஸ் வந்து பயன்படுத்தி அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணி சாப்பிடலாம். சரிங்களா? இல்லைன்னா அந்த பிரவுன் ரைஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பழைய சாதத்தையும் மோர் மிளகாயும் பார்த்துட்டு நான் வந்து சாப்பிட்டேன் சிஸ்டர், கிரேவிங் ஆயிடுச்சு சொல்லுவேன். நீங்க சொன்னோடனே எனக்கு டெம்ப்ட் ஆயிடுச்சு கமெண்ட்டை பார்த்தோன்னே. சோ அது மாதிரி சம்டைம் இப்படி ஆகும், அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி முடியாத பட்சத்துக்கு மறுநாள் அதை வேலையை கரெக்டா பண்ணணும். நீங்க இப்போ ஒரு வாரம் நீங்க வந்து கடின உழைப்பு போடுறீங்க, ஒரு வாரம் போடுற உழைப்பு அந்த ஒரு நாள்ல வீணாயிடும். சோ அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்குது. சோ முடிஞ்ச வரைக்கும் கட்டுக்கோப்பா இருக்க பாருங்க, அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. சோ அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அதுக்கப்புறம் ரிசல்ட்ல ஒண்ணு இருக்காது, அப்புறம் நீங்க தான் வந்து கவலைப்படுவீங்க. சோ புரிஞ்சுக்கோங்க.
வாக்கிங் வந்து காலைல சாப்பிடறதுக்கு முன்னாடி பண்றீங்களா இல்ல சாப்பிட்டதுக்கு பின்னாடி பண்ணணுமான்னு கேட்டிருந்தீங்க. காலையில நம்ம எந்திரிச்சதும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பண்ண டைம் இருந்தா பண்ணலாம். இல்லட்னா டைம் சாப்பிட்ட உடனே பண்ண தேவையில்லைங்க. ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு வேற ஏதாவது வேலை பாருங்க. வாக்கிங்ன்றது நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்க போறோம் ஒரு 1/2 மணி நேரம். சோ அதனால கொஞ்சம் நேரம் சென்று சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்ப உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வாக்கிங் வந்து பண்ணலாம். ஆனா சாப்பிட்ட உடனே பண்ணாம ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் பண்ணுங்க. அவ்வளவுதான். மூச்சு வாங்குது. பிரவுன் பிரெட் நீங்க யூஸ் பண்றதுல சுகர் ஆடடா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த ஈஸ்ட வந்து புளிக்க இது பண்றதுக்கு ஈஸ்ட் ஃபார்ம் ஆகுறதுக்காக லைட்டா வந்து ஆட் பண்ணுவாங்க. சோ அது வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம ஊர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரெட்னாவே வந்து ஒரு சில பிரெட்லாம் வந்து இனிப்பு அதிகமாவே சேர்ப்பாங்க. சோ அந்த மாதிரி வாங்காதீங்க. நீங்க வந்து ஹோல் வீட் பிரெட் கேட்டு வாங்குங்க. சரிங்களா? கருவாடு வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம். புரோட்டீன் அதிகமா இருக்கு. ஆனா உப்பு ரொம்ப அதிகமா இல்லாம பாத்துக்கோங்க. அதாவது பொரிச்சு சாப்பிடாம குழம்பு வச்சோ இல்ல தொக்கு பண்ணியோ வந்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லதுங்க கருவாடு. புரோட்டீன் நிறைய இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த உப்பு இல்லாத கருவாடு வந்து எடுத்துக்கலாம். உப்பு இருக்குதுன்ற பட்சத்துக்கு அதை அளவா எடுத்துக்கோங்க. அதுதான். டீ காஃபி குடிக்காம இருக்க முடியல, ஒரு கப்பாவது குடிக்கலாமா? நான் என்னங்க உங்களுக்கு பனிஷ்மெண்டா கொடுத்துருக்கிறேன்? அப்படி இல்ல சிஸ்டர், உங்களால முடிஞ்சாதான் அது வந்து அதை கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து சூப்பரா குறைக்க முடியும். சோ அதுக்காக தான் சொல்றேன். உங்களால முடியலன்ற பட்சத்துக்கு இந்த பிளாக் டீ பிளாக் காஃபி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாட்டினா வித்தவுட் சுகர் மில்க் காஃபியோ டீயோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி பைய குறைங்க. அதுதான் வந்து வழி. வேற வழியே கிடையாது. நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. அது நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம். டின்னருக்கு வந்து ரவக்களி சாப்பிடலாமா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. காலையில இருந்து மதியம் நைட்டு எல்லாம் என்ன சாப்பிடுறோன்றத பேலன்ஸ் பண்ணி நீங்க வந்து சாப்பிடுங்க. மதியத்துல வந்து ஒரு லைட்டா நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க நைட்ல வந்து இந்த மாதிரி ரவக்களி எடுத்துக்கிறது பெஸ்டா இருக்கும். சரிங்களா? சோ அதனால தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அன்னைக்கு டேல நம்ம எப்படி சாப்பிட்டுருக்கோம் அப்படின்றத தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வெயிட் பார்த்தேன் சிஸ்டர். காலையில எம்டி ஸ்டொமக்ல வெயிட் பார்த்தேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை வெயிட் பார்த்தேன். அப்ப கூட இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா கூட இருக்கும். நீங்க காலையில பாக்குற வெயிட் நைட் வந்து அதே இருக்காதுங்க சிஸ்டர். ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு தண்ணி எல்லா விஷயங்களும் இருக்கு. அதோட வெயிட்டும் ஆட் ஆகும்ல. நம்ம உடம்புலதானே அது போகுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம போடுற சாப்பாடுல இருந்து தண்ணில இருந்து நம்ம உடம்புல தானே அது வந்து இருக்கு. மறுநாள் நான் எம்டி ஸ்டொமக்ன்றது சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மோஷன் போனதுக்கு அப்புறம். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால நம்ம வந்து இடையில எப்ப பார்த்தாலும் வெயிட் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன்லே தான் இருக்கும். சரிங்களா? ஜெயப்பிரியா சிஸ்டர் சொன்னாங்க வெயிட் லாஸ்க்குள்ளேயே இப்ப போக முடியல என்னால. ஏன்னா நார்மல் ஃபுட் ரொட்டீன் போயிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு வர்றதுக்கும் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். சோ அதை நம்ம அதைதான் ஒரு வாரம் அப்படியே பைய கொண்டு வந்தீங்கன்னா வந்துரும். சரிங்களா? சோ அதனால ஜெயப்பிரியா சிஸ்டர் கவலைப்படாதீங்க. மோட்டிவேட் பண்ண சொல்லுவீங்க. டெய்லியும் நம்ம வீடியோ பாருங்க. அதை விட பெரிய மோட்டிவேட் அதுதான் நீங்க சொல்லுவீங்கல்ல, அதுதான் சிஸ்டர். அப்புறம் என்னோட பேர் கேட்டிருந்தீங்க. என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வினிதா. என்னை பத்தி நிறைய விஷயங்கள் கேக்குறீங்க. அதை வந்து டீடைல்டா நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து இருக்கு. அப்புறம் வெயிட் மிஷினோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நம்ம இரும்புக்கல் தோசைக்கல் யூஸ் பண்றோம்ல, அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சாக்லேட் பிஸ்கட்னு நான் பாட்டுக்கு இன்னைக்கு சாப்பிட்டேன் சிஸ்டர். அதை எப்படிதான் கண்ட்ரோல் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. சோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில தான் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேத்தாப்புல நமக்கு உங்களுக்கு பசின்ற ஒரு விஷயம் வராம பாத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸோ இல்ல வெள்ளரிக்காய் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் சாப்பிட்டு ஃபில் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபில் பண்ணும்போது நம்ம அந்த கரெக்டான டைப்புக்கு சாப்பிடும்போது அந்த பசி வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணிட்டே போகும். இடையில தண்ணி குடிப்போம். இந்த மாதிரி நீங்க வந்து அதை கரெக்டா அந்த டைமுக்கு பண்ணணும்ன்ற விஷயம் பண்ணிட்டே இருக்கும்போது அதை கண்டிப்பா நம்ம வந்து அதை ரீச் பண்ணி வர முடியும். சோ நம்ம கையில எல்லாமே இருக்கு. சோ நீங்க தான் கண்ட்ரோலா இருக்கணும். 1-2 நாள் அப்படித்தான் இருக்கும். போக போக அப்புறம் நீங்களே செட் பண்ணிப்பீங்க. சோ அதனால முயற்சி பண்ணுங்க. நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்ப ரம்ஜான் அந்த நோம்பு வைக்கிறாங்க இல்லையா, நோம்பு கஞ்சியும் 2 சமோசாவும் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க சிஸ்டர். சமோசா சாப்பிடக்கூடாது, உங்களுக்கே தெரியும், ஆயில்ல ஃப்ரை பண்றது. நோம்பு கஞ்சி ஆல்மோஸ்ட் அது வந்து ஹெல்தியா பண்ற ஒரு விஷயம். சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மத்தபடி
சமோசா வந்து சாப்பிடாதீங்க. சோ உங்களோட சுச்சுவேஷன் நோம்பு டைம்ல எப்படின்னு எனக்கு தெரியாது. சோ நீங்க வந்து இந்த டைம்ல நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுமா எல்லாமே யோசிச்சுட்டு உங்க மைண்ட் செட்டப் பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணுங்க சரிங்களா. எந்த டைம் சாப்பிடுறீங்க இப்ப நாங்களாம் நார்மலா இருக்கோம், நாங்க 3 வேளை இந்த மாதிரி பிரிச்சு சாப்பிடறோம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுக்கு வந்து அந்த டைம்ல தான் சாப்பிடற மாதிரி இருக்கும். சோ அதனால பார்த்து பண்ணுங்க சிஸ்டர். அப்புறம் வந்து செவ்வாழைப்பழம் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. வாழைப்பழத்துல செவ்வாழைப்பழம் சேர்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் வந்து இருக்கு. ஒரு வாழைப்பழம் தான் ஒரு நாளைக்கு, அவ்வளவுதான். சோ அதனால வேற எதுவும் அதுக்கு மேல சாப்பிடாதீங்க. அப்புறம் வந்து ஃபீடிங் மாம், நான் வந்து பால் கொடுக்குறேன் சிஸ்டர், அதனால நான் டயட் இருக்கனால என் குழந்தைக்கு பால் கம்மியா போற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்க ஹெல்தியா சாப்பிடுறீங்க, ஹெல்தியா சாப்பிடுங்க சரிங்களா. நான் வந்து இந்த ஃபீட் பண்றவங்க பெஸ்ட் டைம் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு, உங்களோட சத்துக்கள் நீங்க சாப்பிடுற சாப்பாடு பாதி வந்து உங்க பிள்ளைக்கு வந்து பால்ல போயிடும். சோ அதுல வந்து உங்களுக்கு கலோரிஸ் கட் ஆகுது சரிங்களா. ரொம்ப பெஸ்டான டைம். நம்ம ஹெல்தியா சாப்பிடுறோம், நல்ல ஆரோக்கியமா எது பால் ஊறுமோ நீங்க அதெல்லாம் சாப்பிடுங்க. உங்களை சாதம் விட கண்ட்ரோல் பண்ண சொல்லல. நீங்க மில்லட்ஸ்ல எல்லாமே ஹெல்தியா தான் நீங்க சாப்பிடுறீங்க. அதை வந்து ஒரு 4 வேளை சாப்பிடுறீங்க. இப்ப காலையில ஒரு 4 இட்லி சாப்பிடுற இடத்துல 2 இட்லி 8 மணிக்கும் ஒரு 10 மணி போல 2 இட்லி பிரிச்சு சாப்பிடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சோ அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்லாம் இருக்காதீங்க. நம்ம ஸ்ட்ரிக்ட் டயட்ல யாருமே இல்ல, ஹெல்தியா நல்லா சாப்பிட்டு தான் பண்றோம். சோ அந்த பிரச்சனை இருக்காது சிஸ்டர். சோ நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் கிச்சடி பண்ணி காமிச்சிருந்தேன்ல, ரவை கிச்சடி, அதை வச்சு நம்ம வந்து மில்லட்ஸ் வச்சும் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் கோதுமை ரவையில பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். அதுதான் தண்ணி ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமா வச்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. சோ அதனால அந்த எக்கு நான் வந்து முட்டை பொரிக்கிறேன் இல்லையா, அடி பிடிக்குது சிஸ்டர் அப்படி சொன்னாங்க. நான் லோ ஃபிளேம்ல வச்சு, ஆயில் கம்மியா யூஸ் பண்றோம் இல்லையா, லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம வந்து பொரிக்கணும் சிஸ்டர். அப்படிதான் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கடாய் வந்து ரொம்ப டக்குன்னு பிடிக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணாம உங்களுக்கு வேற ஏதாவது பிடிக்காத மாதிரியே இருக்கும்ல கடாய், அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. சோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஆயில் அந்த அளவுக்கு தேவைப்படாது, ரொம்பவும் பிடிக்காம இருக்கும் சரிங்களா. ஐடியல் வெயிட் உங்களுக்கு என்ன சிஸ்டர்? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 53ல இருந்து 54 வரைக்கும், 54 அந்த 53 54 அந்த மாதிரி ஐடியல் வெயிட். பட் வந்து நான் 58 வரைக்கும், உங்களோட டார்கெட் எவ்வளவுன்னு கேட்டீங்க. நான் 58 வந்தாலே எனக்கு போதும். ஏன்னா நம்ம வந்து நமக்கு தெரியல இந்த உடம்புக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்கு இதுக்கு போதுன்ற அளவுக்கு தோணும் இல்லையா. சோ அதனால எனக்கு அந்த 58 வந்தாலே கரெக்டா இருக்கும். 54க்குலாம் போட்டா ரொம்ப ஓன் ஆன மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது, நம்ம முஜே நம்மளே பார்க்க முடியாதுன்ற மாதிரி ஆயிடும். சோ அதனால அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் சரிங்களா. 1-2 கிலோ வந்து ஐடியல் வெயிட்டோட அதிகமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பார்க்க நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா. சோ அது மாதிரி. அப்புறம் வந்து இளநீ வந்து குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. இளநீ குடிக்கலாம் சிஸ்டர் சரிங்களா. அது வந்து அந்த வெயில் டைம்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. இளநீ ரொம்ப நல்லது, தேங்காய் பால் ரொம்ப நல்லது சரிங்களா. சோ ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோல கொடுத்திருந்த கமெண்ட்டுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையில நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 61.40. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நமக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கும். நம்மளோட வேலையை கரெக்டா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிளாக் டீ தான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன். தண்ணி, அதுல வந்து கொஞ்சமா டீ தூள், அவ்வளவுதான். வித்தவுட் சுகர் தான் எடுத்துக்கணும். நிறைய பேர் கேக்குறீங்க நாட்டு சக்கரை இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாமான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தம்பிக்கு வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அவருக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வார்ம் வாட்டர் வந்து தண்ணி வந்து பாட்டில்ல ஊத்தி வச்சுட்டு அப்புறம் காலை வந்து பால் மட்டும் தான் குடிச்சிட்டு போனா. மதியம்லாம் இல்லை 10 மணிக்கெல்லாம் வந்துருவான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால பிரெட் டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணி பாக்ஸ்ல வந்து வச்சு விட்டாச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு வந்துருவா இல்லையா. அதுக்கப்புறம் ஆட்டோகிராஃபிக்கு வந்துட்டாரு, அவர் கூட அனுப்பிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அனுப்பிச்சு வச்சுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணினேன். 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஒரு சிஸ்டர் 8 ஷேப் வாக்கிங் எப்படின்னு கேட்டீங்க. 8 ஷேப்ல நம்ம வந்து வாக் பண்ணணும், இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு. ஸோ அதுதான் வந்து சைடு ஃபேட்டு எல்லாமே குறையும் ரொம்பவே. அதுக்கப்புறம் வந்து நேற்று நைட் வடிச்ச சாதம் இருந்தது. ஸோ அதனால வந்து கர்ட் ரைஸ் மாதிரி பண்ணிட்டு அதுல தாளிச்சு வந்து கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு அதை தான் வந்து பண்ணேன். கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பண்ணிட்டு அப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டுட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஹஸ்பண்ட்க்கும் அம்மாச்சி 2 பேருக்குமே வந்து பிரெட் டோஸ்ட் தான் வந்து பண்றேன். பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டுலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கோதுமையில செஞ்ச பிரெட் தான்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பப்பாளி வந்து கட் பண்றேன் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்புறம் அம்மாச்சி மாமா எல்லாருக்குமே வந்து அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பப்பாளியும் வச்சுட்டு பிரெட்டும் வச்சு அப்புறம் காஃபி வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த முளைக்கட்டின பயிர் வந்து கடையில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது நம்ம வீட்லயே வந்து பண்ணலாம். வாஷ் பண்ணிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்க்குள்ள போட்டு வச்சாலே ஒரு 2 நாள்லயே வந்து முளைக்கட்டி வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆனா நம்ம இந்த ரெடிமேடாவே கிடைச்சது. ஸோ அதனால வாங்கியாச்சு. அதுல வந்து வெள்ளரிக்காய் கட் பண்ணி சேர்த்துட்டு அந்த முளைக்கட்டுற பயிரை வாஷ் பண்ணிட்டு வெள்ளரிக்காய் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு மிளகுத்தூள் உப்பு வந்து சேர்த்திருக்கேன். நீங்க கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் இந்த மாதிரி தான் வந்து செஞ்சிருக்கேன் சிம்பிளா. அவ்வளவுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கும் தயிர் சாதம் வச்சுட்டு அதுல வந்து ஊறுகாய் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பப்பாளி, அதுக்கப்புறம் வந்து பயறு வந்து சலாட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதையும் வச்சுட்டேன் அவருக்கு. அப்புறம் எனக்கு வந்து பப்பாளி பழமும் அந்த முளைக்கட்டின பயிர் சலாட் வச்சு பண்ணோம் இல்லையா, அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சூப்பரா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு வந்து இஞ்சி போட்டு டீ கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஞ்சி போட்டு டீ தான் வந்து பண்ணி கொடுத்தேன் நான். ஸோ அதை கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல துணி போட வேண்டியது, அதெல்லாம் அள்ளிட்டு போய் ஃபர்ஸ்ட் போட்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட்ல அள்ளிட்டு எப்படி நிக்கிறேன் பாருங்களேன். மாடியில கொண்டு போய் அப்புறம் போட்டு விட்டு வந்து அது பாட்டுக்கு ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு அப்புறம் டைம் இன்னைக்கு குயிக் வாஷ்ல தான் வந்து போட்டேன். நான் சீக்கிரமா முடிஞ்சிடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மீன் தொட்டியை பார்த்துட்டு அப்புறம் அங்க அந்த ரூமை வந்து சும்மா கூட்டி விட்டு அதை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் துணி ஆயிடுச்சு. அப்புறம் கையோட எடுத்துட்டு போய் காய போட்டுட்டு நல்லா வெயில் பாருங்களேன். அதுக்கப்புறம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா, பயங்கரமா பாவம் வெயிலா, அதுக்கு 2 தடவை தேவைப்படுது. இது வந்து பூண்டு வச்சிருக்கோம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு வந்து அப்புறம் ஒலைய வச்சு விட்டுலாம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அரிசியை களைஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒலையதான் வந்து வச்சு விடுவேன். ஏதோ என்னன்னா சோறு இருந்துச்சுன்னா அடுத்து எதனாலும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம், டக்குனு பசிக்குதுன்னா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணும். அதுக்காக தான் சோறு வடிச்சிருவேன் நான். அதுக்கப்புறமா சரி காயெல்லாம் கொஞ்சம் வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு முட்டை வந்து வேக போட்டேன் ஒரு சைடு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பீன்ஸ் வந்து வாங்கணும். ஸோ அதை வந்து பண்ண போறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நேற்று ஒரு பயறு வந்து கொடுக்காப்புளி மாதிரி இருக்குன்னு சொல்லி காமிச்சல, அதை தான் வந்து பண்ண போறேன். ஸோ அதனாலதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி வந்து சேர்த்துட்டு உப்பு சேர்த்து எப்பவும் போல நல்லா அந்த மாதிரி மசிய வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு வந்துருச்சுல. இப்ப வந்து மசாலா வந்து சேர்த்திருக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதுதான் வந்து நான் ஆட் பண்றேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், அவ்வளவுதான். இந்த மாதிரி மசாலா மட்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கரம் மசாலாலாம் சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. சுருள இதை வந்து வதக்கி விடணும். இந்த பயிர் தாங்க நேற்று வந்து உரிக்கும் போது காமிச்சல காடை முட்டை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிர் தான். ஸோ இதுதான் வந்து பண்ண போறோம். ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது நல்லா சுருள மசாலா போனதுக்கு அப்புறமா அந்த பயிரை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு அப்படிதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து வேக வச்சுக்கலாம். தேங்காய் அரைச்சும் ஊற்றலாம். நீங்க வந்து சிம்பிளா இப்படிதான் வந்து பண்றேன். தேங்காய் சேர்க்கும் போது கொஞ்சம் ஃபேட் வந்து அதிகமாயிரும் அப்படின்ட்டு. ஸோ தேவையான அளவு தண்ணியும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இங்க பாருங்க நல்லா வந்து இதுவா இருக்கு இல்லையா. இதுக்கு ஒரு 2 விசில் வந்து வச்சாலே வந்து கரெக்டா இருக்கும். இந்த பயிர் உண்மையாவே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாங்கணும். இது வந்து பட்டர் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்களோ என்னன்னு தெரியலங்க. ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோறு வெந்துருச்சு, வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு குக்கர் ஓப்பன் பண்ணா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ஏதோ சென்னா மசாலா அதெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்கு பாருங்க. கலர்ஃபுல்லா செம்மையா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணியாச்சா சிம்பிளா. அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து கையோட உச்சி எடுத்துட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சிம்பிளா வந்து முடிச்சாச்சு லஞ்சு. ஸோ உரிச்சோட அழகா இருக்குல்ல. அதுக்கப்புறம் சாதம், நேற்று வறுத்த கருவாடு இருந்தது அது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணணும் பட்டர் பீன்ஸ் மசாலா அதெல்லாம் வச்சு அம்மாச்சிக்கு பேக் பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு செம்ம வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டர் பீன்ஸ் மசாலா இருந்ததா, ஸோ அதுக்கு வந்து பிரெட் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சா, அதனால 2 ப்ரௌன் பிரெட் வச்சுட்டு ஒரு அவிச்ச முட்டை அப்புறம் நிறைய வெள்ளரிக்காய் வச்சு சூப்பரா வந்து டேஸ்டா சாப்பிட்டாச்சு. நம்ம ஓட்ஸோ ரவை களியோ இல்லைன்னா மில்லட் ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதுதான் எடுத்துக்கணும்லாம் கிடையாது சரிங்களா.
அதுக்கு அப்புறம் நம்ம எப்பவும் போல பாத்திரத்தை வந்து கையோட கழுவி எடுத்துட்டேன். நான் மதியத்துல தூங்கக்கூடாதுங்க, அதனாலதான் ஏதாவது ஒரு வேலை பார்த்து டைவர்ட் பண்ணுங்க. அப்புறம் ஈவினிங் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொய்யாக்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதை தான் சாப்பிட்றேன். கொய்யாக்கால நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், நல்ல ஃபீலிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து கொடுத்துட்டேன். அம்மாச்சி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய கப்லக்கு தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் நான் இன்னைக்கு. நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நிறைய அப்பப்போ இடையில தண்ணி குடிங்க, ஒரே நேரத்துல வந்து குடிக்க முடியாது. ஸோ அதனால அப்பப்போ வந்து டைம் எடுத்து தண்ணி வந்து குடிங்க. அதுக்கப்புறம் தம்பி டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவரை டியூஷன்ல கொண்டு போய் விட்டலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். இங்க பாருங்களேன், ரோடெல்லாம் எவ்வளவு குப்பையா இருக்கு பாருங்க, சரியான காத்து அடிக்குதுங்க, அதான் அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து 6:30 மணி ஆயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல பவுடரு, அதுல உப்பு சேர்த்து அதான் வந்து கூழ் மாதிரி வந்து கிண்டுனேன். ஸோ அதை அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும், சீக்கிரமா வந்து செஞ்சிடலாம். அப்புறம் வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஷாலோ ஃப்ரை பண்ண ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துருந்தாங்களா, அது ஒண்ணு வச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி வச்சு சூப்பரா வந்து நான் வந்து குடிச்சிட்டேங்க, சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா துணி எல்லாமே எடுத்து வந்தோம் இல்லையா, அதெல்லாம் மடிச்சு வச்சிடலாம் சொல்லிட்டு மடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பட்டர் பீன்ஸ் மசாலா இருந்தது. அதுக்கப்புறம் தோசைலாம் ஊற்றி கொஞ்சம் சாதமும் காலைல மதியம் வடித்தோம் இல்லையா, அதுவும் இருந்ததா. அதெல்லாம் வச்சு இன்னைக்கு வந்து மதியம் இருந்த பேலன்ஸ் வச்சு நைட் டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிள்ளைகளுக்கு தோசையோட வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, பொடி வச்சு கொடுத்தாதான் பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஹோலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோலி வந்து நாளை கழிச்சு வருதுங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் வந்து இந்த ஸ்வீட் தான் இங்க வந்து ஹோலிக்கு வந்து பண்ணுவாங்க ஸ்பெஷலா. ஸோ அதுதான் வந்து கிஃப்ட் வந்திருக்கு. அப்புறம் ஹஸ்பண்டும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க, அம்மாச்சி ஆஃபீஸ்லயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து காட்டிட்டு இருக்கேன். நம்மளால சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி தோடிட்டு இருந்ததுங்க. எவ்வளவு இருக்கு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் விளக்கி முடிச்சுட்டு கடைசியா வந்து வார்ம் வாட்டர் குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா நிறைய பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க, கிரீன் டீ பிளாக் டீ குடிங்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க. இன்னைக்கு டேவை நான் சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேர வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.